அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றிலிருந்து நிறைய நபர்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையிலையும் கமெண்ட்ஸ்லையும் கேட்கக்கூடிய வஜீஃபாக்களை நம்ம தொடர்ந்து இரவு நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அதிக நபர்கள் எந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்களோ அதை பற்றின வீடியோக்கள் இரவு நேரத்தில் வரும். அதனால் இரவில் தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களுக்கான வஜீஃபாக்கள் தேவை அல்லது நக்ஷு தேவை அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் அதை தெளிவாக போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றின வீடியோக்களை நம்ம தொடர்ந்து போடலாம். இப்போ என்கிட்ட நிறைய நபர்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, தொழுகையாளியாக மாறுறதுக்கான ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி தொழுகையாளியாக மாறணும், தீன்தாரியாக மாறணும், இன்னும் அன்பானவங்களாக மாறணும், இன்னும் தீய பழக்கங்கள்லேருந்து வெளியே வரணும், இதுக்கு ஏதாவது வஜீஃபாக்கள் சொல்லுங்க அப்படின்னு. இந்த 2 விஷயத்துக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு வஜீஃபா சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கு எந்த வஜீஃபா தேவையாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றின வீடியோக்களை நம்ம தொடர்ந்து போடுவோம். இன்றைக்கு இந்த 2 வஜீஃபாக்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல, நம்ம ஒரு தொழுகையாளியாக மாறணும் அப்படின்னா நமக்கு நாமளே என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி, அல்லது நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தொழுகையாளியாக மாறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் நஃபில் தொழுங்க. அதற்கு பின்னாடி யா ஹக்கமு அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை 125 முறை ஓதி தண்ணியில் ஊதி அதை நீங்கள் தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். தினமும் இந்த 2 ரக்காத்தை நீங்கள் தொழுகணும். அதற்கு பின்னாடி யா ஹக்கமுவை 125 தடவை ஓதி தண்ணியில் ஊதி குடிச்சுக்கணும். இதை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக அந்த தண்ணியை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு வஜீஃபா தான். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு 7 நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக ஐவேளை தொழுகையை நீங்கள் தொழக்கூடிய ஒரு தீன்தாரியாக மாறிடுவீங்க. இப்போ அடுத்தது, என்னுடைய கணவன் தீய பழக்கத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு தீன்தாரியாக மாறணும், அவங்களுடைய குணம் மாறணும், அவங்க நல்ல ஒரு அன்பானவங்களாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதோட சேர்த்து அல்ஹம்து சூறாவை 111 தடவை ஓதி தண்ணியில் ஊதி உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இதே வஜீஃபாவை குணம் சரியில்லாத மனைவிக்கும் நீங்கள் செய்யலாம். அதாவது ஒவ்வொரு முறை அல்ஹம்து சூரா ஓதும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் 111 தடவை நீங்கள் ஓதணும். இப்படியே ஓதி தண்ணியில் ஊதி அவங்களுக்கு தெரியாமலும் கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சே கூட நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்க ஒரு ஐவேளை தொழக்கூடிய ஒரு தீன்தாரியாக மாறிடுவாங்க. அவங்களுடைய குணத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இதையும் நீங்கள் தொடர்ந்து 7 நாள் வரைக்கும் நீங்கள் செய்யணும். எனவே இந்த 2 வஜீஃபாக்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. இந்த கிதாபு கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இது வரைக்கும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கேட்குற எல்லா வஜீஃபாக்களுமே தாராளமாக நிறைய இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.